அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகுல இருக்கிற தங்கத்தை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான சந்தை விலைக்கே உங்கள் தங்கத்திற்கு பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்து விட்டு மீதி பணம் உங்களுக்கு. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே பிரைம் கோல்டு ஹப்புக்கு கால் பண்ணுங்க. இன்றைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்ன, அதை பாதிக்கும் காரணங்கள் என்ன, அடுத்த சில நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையில என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத பத்தி விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அக்டோபர் ஃபியூச்சர்ஸ் MCX தங்கம் 10 கிராமுக்கு 1,10,298 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசம்பர் ஃபியூச்சர்ஸ்ல MCX வெள்ளி ஒரு கிலோவுக்கு 1,27,470 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்று சென்னை சில்லறை தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை சற்று குறைந்திருக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 11 ரூபாய் குறைந்து 11,204 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 88 ரூபாய் குறைந்து 89,632 உள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 10,270 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 80 ரூபாய் குறைந்து 82,160 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளியினுடைய விலை ஒரு கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 142 ரூபாயாகவும், ஒரு கிலோவுக்கு 2,000 ரூபாய் குறைந்து 1,42,000 ரூபாயாகவும் உள்ளது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த முக்கிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதம் குறையும் எதிர்பார்ப்பு. சந்தை கணிப்பின்படி குறைந்தபட்சம் 0.25% வட்டி குறைப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலைக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்கு. அமெரிக்க டாலர் பத்திரப்பதிவு வட்டி குறைந்திருப்பதால தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற ஈல்டு இல்லாத சொத்துக்கள் மீது மக்கள் அதிகமாக ஆர்வம் செலுத்துறாங்க. இதனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்ந்திருக்கு. சோலார், மின்சார வாகனங்கள் போன்ற தொழில் தேவையாலும் முதலீட்டு தேவையாலும் வெள்ளியோட இறக்குமதி ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இதனால வெள்ளியினுடைய விலை உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதால சின்ன திருத்தங்கள் ஏற்பட்டு தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்ந்திருக்கு. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பாதித்த காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ரூபாய் டாலர் மாற்றம். ரூபாய் பலவீனமாக இருந்தா இறக்குமதியில தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயரும். வட்டி விகிதம் குறைப்பு வந்தா தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயரும். இதனால வட்டி விகிதங்கள் மற்றும் பணவீக்கம் குறித்த எதிர்பார்ப்பு. வட்டி குறைப்பு வந்தா தங்கம் மற்றும் வெள்ளியை அதிகமா வாங்குவாங்க. இது மட்டும் இல்லாம பணவீக்கம் இருந்தாலும் கூட சேஃப் ஏவனா பார்க்கப்படுற தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய டிமாண்ட் அதிகரிக்கும். வெள்ளியினுடைய தேவைகள் தொழில்துறையில அதிகமாக இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை ரொம்பவே அதிகமாக இருக்கு. அடுத்து வரப்போற திருமண சீசன், பண்டிகை காலங்கள், இதனால ரீட்டைல் சந்தையில தங்கம் மற்றும் வெள்ளிக்கான டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக போகுது. இது மட்டும் இல்லாம எதிர்பாராத அரசியல் பதற்றங்கள் வந்தாலோ இல்ல கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சாலோ தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயரும். அடுத்து வரப்போற காலங்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு வாரம் தங்கம் MCXல 10 கிராமுக்கு 1,10,000 1,10,500 வரைக்கும் போகலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் தங்கம் 1,12,000 1,15,000 வரைக்கும் போகலான்ற வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் MCX வெள்ளி ஒரு கிலோவுக்கு 1,25,000 1,30,000 ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த மாதம் MCX வெள்ளி தொழில் மற்றும் முதலீட்டு தேவையால ஒரு கிலோ வெள்ளி 1,35,000 1,40,000 வரைக்கும் போகலாம். ஆனா டாலர் வலுவாக நிலைக்கு வந்தா 1,20,000 1,25,000 வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. அடுத்ததா கவனிக்க வேண்டிய நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்க ஃபெடரல் வட்டி விகித முடிவு மற்றும் அதற்கு பின்வரும் பேச்சுவார்த்தைகள். அடுத்ததா அமெரிக்கா வெளியிட போகும் CPI PPI வேலைவாய்ப்பு டேட்டா, டாலர் இண்டெக்ஸ், RBI வெளியிட போகும் வட்டி விகித குறைப்பு, கச்சா எண்ணெய் விலை, உலக அரசியல் பதற்றங்கள். இது மட்டும் இல்லாம இந்தியால வரப்போற பண்டிகை கால சீசன், அதற்கான இறக்குமதி வரி தொடர்பான அரசு அறிவிப்புகள், இது எல்லாத்திலுமே கவனம் கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த அப்டேட்ஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். நன்றி.